நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் அங்கே வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்போம். அந்த ஃபோட்டோஸில் நல்ல ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நம்மளோட கூட்டாளி மாதிரிலேயே எடிட்டிங் தெரிஞ்ச லைட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு கூட்டாளி இருப்பான். அவன்கிட்ட அனுப்பி மச்சான் இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி சட்டப்படி எடிட் பண்ணி தடான்னு அனுப்பினா அவன் நாம் ஃபோட்டோ அனுப்பினதையே மறந்துடுவோம். அதுக்கு பிறகு இந்தாங்க சார் அவங்க ஆறிப்போன பீஸாங்கிற மாதிரி கொண்டு வந்து ஃபோட்டோவை அனுப்புவோம். அதுக்கு பிறகு கடைசா இப்படியே கூட கூட்டாளிட்ட ஃபோட்டோவை அனுப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நாமளே ஃபோட்டோ எடிட் பண்ணலாம்னு யோசிச்சு நீங்களும் லைட் ரூமை இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் உங்களால் எடிட் பண்ண எல்லாம் இருந்திருக்கும். என்னென்னா லைட் ரூமில் வந்துட்டு சாதாரணமாக நம்ம கேமராவில் ஃபில்டரை மாற்றுற மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் இல்லாமல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறேங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த லைட் ரூமில் ஃபஸ்ட்டுக்கு நான் பார்க்க போகிற அந்த டிப் என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட். அதாவது உங்களோட ஃபோட்டோவில் வந்துட்டு நீங்கள் இப்போ உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற டார்க்கான பிரதேசத்தை நல்லா இன்னும் டார்க் ஆக்குறதுக்கும் லைட்டான பிரதேசத்தை இன்னும் லைட்டை கூட்டுறதுக்காண்டியும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம லைட் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணோமோ அதை இப்படி இந்த பட்டனில் இந்த பிக்சர் எட் பண்ணுற பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை எட் பண்ணிட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த லைட்டுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு கடைசிக்கு முதலாவும் ஒயிட்டும் கடைசியாக பிளாக்கும் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒயிட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோவோட இந்த பிரதேச ஓரத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வெள்ளையாக இருக்கிற பிரதேசத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே இது வந்துட்டு இந்த ஒயிட் எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறதும் நம்ம குறைக்கக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த ஒயிட் வந்துட்டு குறையுதுங்கிறதும் இதில் நாம் இப்படி டெப் பண்ணுறதன் மூலமாக ஈஸியாக நாம் பார்த்துக்கலாம். அண்ட் பிளாக் ஆப்ஷனும் அதே மாதிரி தான். நம்ம டெப் பண்ணதுக்கு பிறகு டெப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணோம்னா ஃபோட்டோவில் வந்துட்டு டார்க்காக இருக்கிற பிரதேசம் வந்துட்டு இன்னும் டார்க் ஆகும். இப்போ டார்க்காக பார்க்கக்குள்ள இப்போ சாதாரணமாக இருக்கிற இந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோவை பார்க்கக்குள்ளேயும் ஒரு நல்ல லுக் வரும் அந்த ஃபோட்டோவுக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அப்படி 5-10 வைக்கிறது உங்களுக்கு நிறைய நேரம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த ஒயிட்ற சைட் வந்துட்டு நீங்கள் டெப் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் வந்துட்டு குறையும். அதே இது இந்த நம்பர் சைட் வந்துட்டு நீங்கள் டெப் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கூடும். இப்படி செய்கிறதன் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் அந்த இந்த துல்லியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இதில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா கலர் மிக்ஸ். அதாவது இது வந்துட்டு லைட் ரூமில் லைட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கலர் மிக்ஸ். இதில் வந்துட்டு இங்கே டெப் பண்ணோம்னா கலர் மிக்ஸ் என்று வரும். இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவில் என்னென்ன கலர்லாம் யூஸ் ஆகிருக்கோ அந்த கலரில் வந்துட்டு மாற்றத்தை செய்கிறது இது உதவும். உதாரணத்துக்கு நீளமாக இருக்கிற வானத்தை செவ்வாயில் இருக்கிற மாதிரி சோப்பு கலரில் மாற்றலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஷர்ட்டை கலர் வந்துட்டு ப்ளூ கலரில் வைக்கண்டா அதை வந்துட்டு ஒரு பர்பிள் கலருக்கு மாற்றலாம். இப்படியான கலரில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உதவியாக இருக்கும். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம வானத்துக்கு கலர் மாற்றி பார்ப்போம். இங்கே மேலே இருக்கிற ஹியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா கலர் வந்துட்டு நம்ம ஈஸியாகவே மாற்றிக்கலாம். வானத்தில் கலர் மட்டும் இல்லாமல் ஒரு ஷர்ட்ற கலர் மாறுது. காரணம் என்னென்னா அந்த ஷர்ட் வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறதுனாடி. இப்போ நம்ம ரெண்டாவது சேச்சுரேஷனுங்கிற அந்த ஆப்ஷனை குறைச்சோம்னா அதில் கலர் வந்துட்டு இல்லாமல் ஆகும். பிளேனாக வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் நாம மட்டும் கலரில் இப்போ பின்னிக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அப்படி செய்கிறதுக்கு இந்த சேச்சுரேஷனை வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சோம்னா அப்படி மாறும். இதில் கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா லுமினன்ஸ். இது வந்துட்டு ஃபோட்டோட பிரைட்னஸ், அதாவது இப்போ நாம் இப்போ செலக்ட் பண்ணிக்கிற அந்த கலரை பிரைட்னஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது சேச்சுரேஷன் இப்போ லுமினன்ஸை வந்துட்டு 100 வைக்கக்குள்ளே அந்த ஷர்ட்ற கலர் அந்த ஜெக்கெட்ற கலர் வந்துட்டு மாறுது. அதே இதுனா இப்போ லுமினன்ஸை ஃபுல்லாக குறைச்சேன்னா அந்த ஜெக்கெட் வந்துட்டு டார்க் கலருக்கு மாறுது. இப்படி இந்த கலருக்குள்ளே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் செய்யலாமாட்டா? அப்படி இல்லை. இந்த டன்ங்கிற ஆப்ஷனு பக்கத்தில் இருக்கிற இந்த அப்புங்குறி மாதிரி இருக்கிற ஆப்ஷனு இதை யூஸ் பண்ணி இப்போ முகத்துற கலரை வந்துட்டு இப்போ சேச்சுரேஷனை வந்து நல்ல டார்க் ஆகி முகத்தை வந்துட்டு இன்னும் கலர்ஃபுல்லாக காட்டலாம். அதே இது லுமினன்ஸை வந்துட்டு இந்த முகத்தில் டெப் பண்ணி கூட்டினோம்னா நம்மளோட முகம் வந்துட்டு ஃபோட்டோவில் இருக்கிறத விட இந்த லுமினன்ஸ் ஆப்ஷனை வச்சு கூட்டினோம்னா இன்னும் நம்மளோட முகம் வந்துட்டு பிரைட் ஆகும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய மாற்றங்களை நம்மளால் செய்யலும் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கி
இதே இந்த பச்சை கலரை வந்துட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம ஃபுல்லாக அதில் சேச்சுரேஷனை வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சோம்டா அது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறுது. இது இந்த பச்சை கலரை வந்துட்டு வேறொரு கலரில் மாற்றணுமெண்டா நாம் வந்துட்டு ஹியூங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி இந்த பச்சை கலரோட டார்க்னஸை வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சி அந்த பச்சை கலரில் இருக்கிறத இந்த இப்படி மஞ்சள் கலரில் மாற்றலாம். அல்லது ஃபுல்லாக கூட்டி அவதார் படத்தில் வர பெண்டோரா கிரகத்தில் இருக்கிற அந்த மரத்தில் பச்சை கலருக்கும் பச்சையை வந்துட்டு மாற்றலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த டிப் என்னென்னா வினியட். அதாவது ஃபோட்டோவோட 4 ஓரத்துலேயும் வந்துட்டு கருப்பாக சூழ்ந்திருக்கிறது தான் அந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் ஏன் வந்துட்டு அவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கள்டா, உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறீங்கள்டா, அதில் வந்துட்டு உங்களோட இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்கறால் வந்துட்டு ஃபோக்கஸ்ஃபுல்லாக உங்களோட முகத்தில் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கள்டா, அல்லது அந்த ஃபோக்கஸ்ஃபுல்லாக அந்த ஃபோட்டோட மைய பிரதேசத்தில் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கள்டா, இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஏனெண்டா இது வந்துட்டு சுற்றி இருக்கிற ஃபோட்டோட சரௌண்டிங்கை வந்துட்டு, அதாவது ஃபோட்டோட 4 மூலையும் வந்துட்டு கருப்பால் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். இப்படி கவர் பண்ணுறத நாடி ஃபோட்டோவை பார்க்குற ஆள் வந்துட்டு அவரோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோட மைய பிரதேசத்தில் தான் இருக்கும். இது எப்படி செய்கிறேன்டா, இந்த ஆப்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்த கலர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கி. இதில் வந்துட்டு இந்த அறிக்கை வினியட் இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் குறைச்சிங்கன்னா ஃபோட்டோவை சுற்றி இப்படி டார்க்காக வரும். அதே இந்த ஆப்ஷனை நீங்கள் கூட்டிங்கன்னா ஃபோட்டோவை சுற்றி இப்படி லைட்டாக வந்துட்டு வரும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு 68 வைக்கும். அதுக்கு பிறகு இதில் வந்துட்டு மிட் பாயிண்ட் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்டா, அதாவது நடுப்பிரதேசத்தில் வந்துட்டு இன்னும் டார்க்காக வரணுமா அல்லது லைட்டாக காட்டணுமாங்கிறது நான் கொஞ்சம் லைட்டாக காட்டணும்னு விரும்புகிறேன். அதனால நான் வந்து இதை கூட்டினேன்டா லைட் ஆகும் அந்த மிட் பாயிண்ட் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு ஃபெதர். இது வந்துட்டு என்ன செய்யுமாண்டா, இந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக குறைச்சோம்டா நம்மளோட ஃபோட்டோவை சுற்றி இப்படி வட்டமாக உருவாகும். அதே இந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கூட்டினோம்டா இந்த டார்க்னஸை வந்துட்டு, அதாவது நம்மளோட ஃபோட்டோவில் ஓரத்தில் இருக்கிற அந்த வினியட்டை வந்துட்டு நல்லா குறைச்சி காட்டும். நம்ம வினியட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ண ஃபோட்டோ பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஃபோட்டோவில் யூஸ் பண்ண எல்லா எடிட்டையும், அதாவது நம்ம இப்போ எல்லாம் செஞ்ச எல்லா எடிட்டையும் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஃபோட்டோவில் யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை ப்ரீசெட் பண்ணி வைக்கலாம். அதை எப்படி செய்கிறேன்டா, இந்த ஷேர் பட்டனு பக்கத்தில் இருக்கிற 3 டோட்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ரீசெட்டை கொடுத்தோம்டா நான் வந்துட்டு என்னென்ன எடிட்லாம் செஞ்சிருக்கேன் இதில் ஹாட்டும். இந்த ரோலை வந்துட்டு நம்ம என்னென்ன எடிட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹாட்டும். தென் நான் வந்துட்டு இதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு கேர்ள் ப்ரீசெட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம ப்ரீசெட் பண்ணோம்டா அந்த ப்ரீசெட் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் யூஸ் பண்ண எல்லா எடிட்டும் ப்ரீசெட்டை சேவ் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு இந்த க்ரோப் பட்டனு பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு யூஸுக்குள்ளே போனீங்கன்னா யூசர் ப்ரீசெட்ன்னு இருக்கும். அதான் நீங்கள் சேவ் பண்ண ப்ரீசெட். அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த கேர்ளுக்கு யூஸ் பண்ண அதே ப்ரீசெட் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கி. ஸோ இந்த லைட்ரூம் மேப்புக்கு எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்ட மாதிரி வேறு எதுவும் மேப்புக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணுமாண்டா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட்டை பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் சேனலில் இருக்கும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குட் பை.